ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அன்போடு வாழ்த்துகிறேன். ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. இரண்டாவது, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீசர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்டவைகளை அவைகள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இந்த ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, சுவிசேஷமாக இருந்தாலும் சரி, அது யாருடையது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையது. அல்லேலூயா. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறால், நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். வாசிங்க மார்க் 16:16. ஆமென். அப்ப விசுவாசம் உள்ளவர்களாகத்தான் என்ன செய்யணுமா? ஞானஸ்தானம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறிந்து, இயேசு நமக்காக வந்தார், இயேசு நமக்காக பாடுபட்டார், நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று அறிந்து அறிக்கையிட்டு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெறும்பொழுது ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார். கண்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். கர்த்தர் என்னுடைய எல்லா காரியத்திலும் மற்றும் படிப்பிலும் என்னோட கூட இருந்து என்னை சிறந்து விளங்க செய்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். ஆமென். தகப்பனே ராஜா, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இது உம்மால் ஆயத்தப்படுத்தப்பட்ட நாளாக நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பன். ஷெகினாவுக்கு தகப்பன் இந்த நாளை ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலும் ஞானம் பெற்று ஸ்தானம் பெறு இந்த நாளிலே தகப்பனே ராஜா, ஷெகினாவை முற்று முழுவதாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஷெகினா இந்த நாள் வரை இவ்வளவு காலமாக வழிநடத்தி வந்த தெய்வம் நீங்கள் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் தகப்பனே பிள்ளையோடு கூட நீர் வழிநடத்தி வந்த விதங்களுக்காக அதற்காக கூட நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. நீர் இல்லை என்றால் இந்த நாள் இல்லை தகப்பனே ராஜா. உமக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம் அப்பா. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே ராஜா, ஷெகினா உம்மோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து தகப்பன் முடிவு பரியந்தம் தகப்பனே ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக உம்முடைய ஊழியக்கார பிள்ளையாக தகப்பனே நீர் என்னென்ன அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி நாள் வரைக்கும் உம்மோடு கூட இருந்து உம்முடைய ஊழியங்களை செய்யவும் இந்த பொல்லாத உலகத்தில் நிலைத்து நிற்கவும் தகப்பனே இந்த பிள்ளைக்கு நீர் வேண்டும் அப்பா. நீர் இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவர். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த பிள்ளை இனி வரும் காலங்களில் வளர்ந்து தகப்பன் உமக்காக ஊழியம் செய்ய உதவி செய்யும். இந்த பிள்ளை மூலமாக அநேகர் உன்னை அறிந்து கொள்ளவும், அநேகர் உண்மை நோக்கி வரவும் அப்பா.
இந்த பிள்ளை கூட நீங்கள் வழி நடத்தி நீங்கள் உதவி செய்யும் ஷெகினாவுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிறந்தது முதல் இந்நாள் வரை வழி நடத்தி வந்தவர் நீர் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் உதவி செய்து வழி நடத்தி இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் நம் களஞ்சியத்தில் உள்ள பாடல் வீடியோவில் இருக்கிறது. ஷெகினா பாடியிருக்கிறார், நான் எழுதியிருக்கிறேன். லெனின் அவர்கள் இசை அமைத்திருக்கிறார். இந்த பாடல் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். முக்கியமாக இந்த காரியம் வந்து விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னால் ஷெகினா சின்னலேருந்து பழகின எல்லா இசைக்கருவிகளும் கர்த்தருக்கு பயன்படுத்தப்படும். அல்லேலூயா. எந்த இசைக்கருவியை பிள்ளை 4 வயதிலிருந்து பழகினாலும் அவர்களுடைய தகப்பனே மீட்டு கொண்ட உதடுகள் நான் கெம்பீரமாக பாடவும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரின் கொடுத்த இந்த தாளந்துக்காக உங்கள் நன்றியோடு நீ துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவாவியானவரே அப்பா, நீ தளத்திலிருந்து நீ கொடுத்த இந்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாட கர்த்தாவே, நீ கொடுத்த இந்த உதடுக்காக நன்றியோடு நீ சொத்தரிக்கிறோம். தேவாவியானவரே, இன்னுமாக இந்த பிள்ளை கர்த்தாவே அப்பா, நீ கொடுத்த ஒவ்வொரு தாளந்துகள் உங்களுடைய வாக்கியங்களை வாசித்து உங்களுடைய நாமத்தை ஓடுவதற்கு கர்த்தரை கொடுத்ததற்காக உண்மை கோடியாய் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவாவியானவரே, தாவீது உங்களுடைய நாமத்தை புகழ்ந்து உங்களுடைய நாமத்தை போற்றி கர்த்தாவே உன்னை புகழ்ந்து பாடிய அந்த தாவீது தேவனே அப்பா, உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். மீண்டும் அப்பா மகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பாடல்கள் உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களிலும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளைப்படி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பாடல் ஒவ்வொன்றையும் தகப்பனை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தனை கிருபை செய்யும். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இருந்து தகப்பனே ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டுங்கள். ஆமென்.